யுத்தம் நிக்கிற மாதிரி இருக்கு. நிக்காத மாதிரி இருக்கு. என்ன விஜயசூர்யா படம் பாத்தியான்னு கேட்க கூடாது. யுத்தம் நிக்கிறக்கான எல்லா அறிகுறியும் தெரியுது. ஆனா களத்துல நடக்கக்கூடிய விஷமத்தனமான வேலைகள் அப்படியே தொடருது. இந்த யுத்த காலத்துல அப்படியே தொடர்றது என்ன? அதாவது யுத்தத்துல ரொம்ப தீவிரமா ஒவ்வொரு விஷயங்கள் பூம் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு உடம்பு சரியில்லை. அவரு இறந்துட்டாரு. இப்ப உள்ள அவரோடது பாடி டபுள் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சுத்தும். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் ரம்ஜான் கேடரோவும் இறந்துட்டாரு. உடல்நல சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரு. அவர் ஏதோ எசக்க பெசக்கா பல்ல போய் அது புட்டினுக்கு பிடிக்காம விஷத்தை வச்சுட்டாரு அப்படிங்கிற தகவல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போவும் ரம்ஜான் கேடரோட ஹெல்த்தை பத்தின ஒரு விஷயம் தான் வந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சமீபத்துல நடந்த மீட்டிங்ல பயபிள்ளைய காலம் ஏதாச்சும் வேலையா இருப்பாரு. காரணம் 1000 கூட இருக்கலாம். 1001ன்னு சொல்லி அவங்க புதுசா கூட சொல்லலாம். நமக்கு தெரியாது. நமக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இது ஒண்ணு போதுமே. அந்த மீட்டிங்ல ஆள் இல்ல. அவரை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆளுக்கு முடியலை அப்படின்னு சொல்லி காட்டு தீ மாதிரி செய்தி பரவுது. செய்தி பரவக்கூடிய நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நேரம். ஏன் அப்படின்னா, செச்சன்யால இருந்து தலைநகர் மாஸ்கோவுக்கு அவர் வந்ததாக சில தகவல்கள் பரவுது. வந்த இடத்துல முடியாம போயிருச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டார் அப்படின்னு பேசப்படுது. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்டார், சீரியஸ் ஆயிட்டார், போய் சேர்ந்துட்டார். இதான் இவனுங்களோட டைம்லைன். இதை மாத்தவே மாட்டாங்க. 1000 தாட்டி அந்த ஆள் உயிரோட வந்தாலும் வெக்கமே இல்லாம 1001 தாட்டி இதே ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. ஆனா இந்த தடவை கொஞ்சம் வித்தியாசமா அட்மிட் ஆயிருக்கார். எதனால பாதிக்கப்பட்டிருக்காருன்னு தெரியல. நார்மலாவே அவருக்கு முடியல. ரொம்ப காலமா பல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ட்டாங்க. அதுல ஏதோ ஒண்ணுக்காக ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காரு. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு கிளம்பிடுவார். சீக்கிரம் கிளம்பிடுவார். அப்படி ட்ரீட்மெண்ட்ல சிக்கறனால தான் அவரால மீட்டிங் அட்டெண்ட் பண்ண முடியல. ஒருவேளை தொடர்ந்து இதே மாதிரி பிரச்சனைகள் இருந்தா ரம்ஜான் கேடரோட ரீப்ளேஸ தேடிக்கிட்டு இருப்பார்கள் அப்படின்னு இருக்காரு. ஆனா அந்த மீட்டிங்ல வேற யாரையுமே உட்கார வைக்கல. அதனால ரீப்ளேஸ் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஒரு கூட்டமும், அவருக்கே பசங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிரெம்லினுக்கு கூப்பிட்டு ரம்ஜான் கேடரோட பையனெல்லாம் புட்டின் பார்த்துருக்காரு. ஃபுட்டேஜ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அவரா இருக்கலாம் அப்படின்னு. சரி, இப்ப ரம்ஜான் கேடரோவுக்கு உண்மையிலேயே முடியலையா அப்படின்னு கேட்டா, இப்ப வரை தெரியல. ஆனா புட்டினோட உற்ற தளபதி ஒருத்தர் ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி, அதாவது இப்போதைக்கு களத்துல இல்லை, அவர் முடியாம இருக்கார். நாளை பின்ன நாங்க நியூட்ரலைஸ் பண்ணதாக கூட செய்தி போடுவோம். ரஷ்யால ஒரு குழப்பம் இருக்கு. புரிஞ்சுக்கிச்சா? அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி போய் தொலைங்கடா அப்படின்னா உள்ள ஒரு விஷயமும் கூடவே சேர்ந்து காட்டுத்தீ மாதிரி வருது. உக்ரைனுக்குள்ள ஒரு 3 தளபதிகளுக்கு ரஷ்யா குறி வச்சுது. நம்ம கூட விரிவா பார்த்தோம். இப்ப பதிலுக்கு ரஷ்யாவுக்குள்ள 3 தளபதிகளை உக்ரைனால குறி வைக்க முடியுமா? சத்தியமா முடியாது. சிரிச்சு போடுவாங்க. அதனால ரஷ்யா ஏற்கனவே குறி வச்ச ஆளு உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபுட்டேஜ் வைரல் ஆகுது. எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல. காரணம் அதாவது உண்மை பொய்ங்கிறது தெரியல. ஏற்கனவே எடுத்த ஃபுட்டேஜா இல்லன்னு தெரியல. பெரிய அளவுல சரி யாருப்பா அவரு அப்படிலாம் யாரு பெரிய ஆள்லாம் இல்ல. அவரு கண்ட்ரோல்ல ரொம்ப எல்லாம் இல்ல. ஒரு சின்ன கூட்டம் கூட இல்ல. ஒரே ஒருத்தன் ரஷ்யால இருந்து தப்பிச்சு போய் உக்ரைனுக்குள்ள செட்டில் ஆகுறான். அதுவும் 2017ல செட்டில் ஆகுறான். ஆனா அவன் தான் ரஷ்யாலேயே மாபெரும் வீரனா, மாபெரும் தலைவர். அவருக்கு கீழே நூற்றுக்கணக்கான வீரர்கள் இருக்கார்கள். ஆயிரக்கணக்கான வீரர்கள் இருக்கார்கள். உக்ரைன் யுத்தம் ஆரம்பிக்கும் போது லட்சக்கணக்கான வீரர்கள் இருக்கார்கள். அம்புட்டு ரஷ்யர்கள் அப்படின்னு சொல்லி போஸ்ட் எல்லாம் ஒட்டினாங்க. அவர் யாரு அப்படின்னா டெனிட்ஸ் அப்படின்னு சொல்லி ரஷ்யாலேயே பிறந்த ஆள் தான். ரஷ்ய குடிமகன் தான். ரஷ்யாவுக்கு எதிரா, அதாவது ரஷ்ய ஆட்சியாளர் புட்டினுக்கு எதிரா, ரஷ்யாவுக்கு எதிரி இல்ல, புட்டினுக்கு எதிரா அப்படின்னு சொல்லி ஒரு மாபெரும் வீரன் அப்படின்னு சொல்றாங்க. போஸ்ட் ஒட்டுறாங்க. அவளுக்கு பின்னாடி 1000 கணக்குல வீரர்கள் இருக்குங்கிறாங்க. உண்மை பொய்யுங்கிறத தாண்டி ஒரு பாதிப்பை கூட இந்த யுத்த காலத்துல நடத்தவே இல்லை. ஆனா என்ன அப்படின்னா, இது ஒரு புரட்சி படையா எல்லைகள்ல சுத்திக்கிட்டு இருக்கு. ஆள் கிடைச்சிச்சு அப்படியே தட்டி தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு ஏதோ வேட்டையாடும் போது பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த ஆள் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெனிஸ் உயிரோட இருக்கான்னொடனே யுத்த களம் அப்படியே மாறப்போதா அப்படின்னு கேட்டா மாறப்போறது இல்லை. அப்ப எதுக்குடா இந்த கருமத்தை கொண்டு வந்து இப்ப வாசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, 3 தளபதிகளை குறி வச்சிருக்கோன்னு ரஷ்யா பேச ஆரம்பிச்சிருக்கு. குறி வச்சு டிக்கெட்டை கிழிச்சிரும். அப்படி கிழிக்க முடியாது. ஏற்கனவே கிழிச்ச ஆள் பாரு உயிரோட இருக்கான். இவ்வளவுதான் நீங்க கிழிக்கிற லட்சணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட் விட்டுறாங்க. அவனுங்க நூற்றுக்கணக்கான பேரை தட்டி விட்டதோட டென்னிஸையும் தட்டி விட்டாங்க. அதை தாண்டி அந்த ஆளுக்கு ஒரு பெரிய அடையாளம் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது.
அந்த ஆளை தூக்கிட்டு வந்து வச்சுட்டு மெயினால உக்ரைன்ல இவர்கள் குறி வச்சது யாரு? உளவுத்துறை தலைவர், கூட்டுப்படை தளபதி, உள்நாட்டு பாதுகாப்போட தலைவர். இவ்வளவு ஹை போஸ்ட் ஆளை குறி வைக்கும் போது இதை கொண்டு வந்து சொருகி அப்படியே ஒரு புரட்சியை வெடிக்க வச்சிடலாமான்னு கேட்டா இந்த கருமத்தை தான் உக்ரைனுக்கு தெரியும். உக்ரைனுக்கு தெரிஞ்சது பிடிச்சது இந்த வீணா போல மைலேஜே இல்லாத வேலைதான். இப்ப தங்களோட உயிருக்கு ஆபத்துன்னு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அவளுக்கு தெரிஞ்சதை தானே செய்வாங்க. அதனால அதையே செய்யறாங்கிறத தாண்டி வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை.